நம்ம எல்லாருக்குமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்ற ஐடென்டிட்டி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டியே வந்து அதை டிசைட் பண்ணும். ஒரு பொண்ணு என்ன பண்ணணும், ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். எல்லா சொசைட்டிலயும் வந்து இந்த மாதிரி தானா, எல்லா பெண்ணும் இப்படிதான் இருக்கணும், எல்லா ஆணும் இப்படிதான் இருக்கணும் அப்படியா? சோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டி பண்றதுனால ஒரு ஆணோட ஃபியூச்சரோ இல்ல ஒரு பெண்ணோட ஃபியூச்சரோ வந்து எப்படி மாறுது, இல்ல எப்படி நிர்ணயம் ஆகுது? அதே மாதிரி ஒரு வேலை இடத்துல ஆண் பெண் அப்படின்ற இன்இக்வாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, அது சமமா தான் இருக்கு அப்படின்றதையும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். So first ஒரு சொசைட்டி சமோவா ஐலண்ட்ஸ், இது சதர்ன் பசிபிக் ஓஷன், ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் பக்கத்துல ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். இது ஒரு நாடு, இன்டர்நேஷனல் டேட் லைனுக்கு பக்கத்துல இருக்கும், ஒட்டியே இருக்கும். 1920s இந்த சொசைட்டியை பத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு தயாரிக்கப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற சொசைட்டில இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க வீட்டு வேலை அப்புறம் மத்த குழந்தைங்களை பாத்துக்கிறது எல்லாம் வந்து அவங்கள விட மூத்த பசங்க கிட்ட இருந்தும் வீட்டுல பெரியவங்கள்ட்ட இருந்தும் கத்துப்பாங்களாம். அதே மாதிரி இந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வேலை தான் ஒரு முக்கியமான ஆக்குபேஷனா இருக்கு. அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு மீன் பிடிக்கிற விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு வருவாங்களாம். அது சின்ன வயசுல இருந்து படிப்படியா கத்துப்பாங்களாம். சோ குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்ச உடனே தாய்களோ மற்ற வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் வந்து குழந்தைங்களை பாத்துக்க மாட்டாங்களாம். சோ மூத்த குழந்தைங்க, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 5 வயசுக்கு வர பசங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் இந்த பொறுப்பை வந்து ஏத்துப்பாங்களாம், குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்பை. சோ ஆண் பசங்களும் சரி பெண் பசங்களும் சரி ரெண்டு பேருமே அவங்களோட தங்கச்சிங்களோ இல்ல தம்பிங்களையோ பாத்துக்கணும். சோ ஆம்பளை பசங்க வந்து ஒரு 9 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க மற்ற அண்ணன்மார்களோட வெளியே இருக்கிற வேலை, அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வேலை அப்புறம் தென்னை மரம் நடுற வேலை, இதெல்லாம் போய் பார்க்க போயிடுவாங்களாம். பெண்கள் அதே வயசுல, அதாவது 9 years old இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பாத்துக்கிறதும் அப்புறம் பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து டீனேஜ் வயசு 8 வரைக்கும். வயசு 8 ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துடும், வெளில எல்லாம் போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இங்க 1960sல இப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 yearsக்கு முன்னாடி ஒரு பழைய ரெக்கார்டு தான். அப்ப சொசைட்டி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த சமயத்துல வந்து 6th standardல இருந்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வந்து வேற வேற ஸ்கூல். சோ பொண்ணுங்களோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த டிசைனே வந்து வேற மாதிரி இருக்குமா. அதுல வந்து சென்டர்ல, அதாவது அந்த ஸ்கூல் பில்டிங்கோட நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு தின்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சோ அங்கதான் வந்து வெளி உலகத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாம பெண்கள்லாம் வந்து விளையாண்டு இருப்பாங்க. சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பசங்களோட பிளே கிரவுண்ட் வந்து ஸ்கூலை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ், அப்படியே ஒரு மைதானம் பெருசா இருக்கும், இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கலாம். சோ ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா வரிசையா ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆம்பளை பசங்க எல்லாம் சைட்ல நின்றுட்டு இந்த பெண்களை வந்து குரூப்பா போறதை வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டா போகணும், பேக் பண்ணி போகணும். ஆம்பளை பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா விளையாடலாம், ரோட்ல இஷ்டத்துக்கு பைசைக்கிள் சைக்கிளை வச்சு ஏதாவது சர்க்கஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஸ்கூல் ஓட்டணும், நேரா வீட்டுக்கு போயிடணும். அதே மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா குரூப்பா போய் ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து பசங்க ஏதாவது ஈவ் டீசிங் பண்றாங்களோ இல்ல ஏதாவது அட்டாக் பண்றாங்களோ கொஞ்சம் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த 1960sல மத்திய பிரதேஷ்ல இருந்திருக்கு. சோ இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். சொசைட்டில வந்து எப்படிலாம் வந்து குழந்தைங்க வளர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம வீட்டுல வந்து பெரியவங்கள்ட்ட போயிட்டு அவங்க சின்ன வயசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டிஃபரெண்டா சொல்லுவாங்க. நாங்க இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், நீங்க எப்படி இருக்கீங்க, நாங்களாம் வேற எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், சொசைட்டி வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க அப்படின்னு ஒரு டிஸ்டிங்ஷன், அதாவது ஒரு வித்தியாசத்தை வந்து தெளிவா முன்ன வச்சிரும். சோ இது வந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸ்ல ஆரம்பிக்கும். சோ ஆண்களுக்கு எல்லாம் ஆம்பளை பசங்க எல்லாம் வந்து கார் கொடுப்பாங்க, பொம்பளை பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டால்ஸ் கொடுப்பாங்க, பார்பி டால் அந்த மாதிரிலாம். சோ இந்த டாய்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், வேற வேற ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கும். சோ பெண்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஆம்பளை பசங்க வந்து எந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், பொம்பளை பசங்க வந்து சாஃப்டா தான் பேசணும், ஆம்பளை பசங்க ரஃபா இருக்கணும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும், அதாவது ஆண்களோ இல்ல பொம்பளை பசங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து டிஃபரெண்ட் ரோல் இல்ல ஸ்பெசிபிக் ரோல் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல வந்து அவங்க என்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுக்கு எடுக்கிறாங்களோ இல்ல எந்த மாதிரி கெரியர் சூஸ் பண்றதுக்கு விருப்பப்படுறாங்களோ இல்ல இது எல்லாத்தையும் வந்து பாதிக்க நேரிடும். சோ பெரும்பாலான சொசைட்டில பாத்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ அவங்க வந்து செய்யற வேலை வந்து ஈக்குவலா மதிப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பெரும்பாலான சொசைட்டில வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலா ஸ்டேட்டஸும் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ பெண்களோட ஸ்டேட்டஸ் வீட்டில் வெளில அப்படின்றத ஒரு பிக்டோரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஒரு பொண்ணு வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து அம்மா நான் எக்ஸ்கர்ஷன் போறேன், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன், ரோசி மேம் வந்து வாலண்டியர்ஸ் கேட்கறாங்க, நீங்க கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா ஹர்மித்தோட அம்மா வந்து எப்பவுமே வருவாங்க, ஏன்னா அவங்க வேலை செய்யல. உடனே தாய் கேட்கறாங்க அது எப்படி சொல்லலாம், அவங்க அம்மா டெய்லியும் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. உடனே பொண்ணு சொல்றா அவங்க வேலை தான் பாக்குறாங்க, அதனால அது ஹவுஸ் ஒர்க் தானே, வீட்டு வேலை தானே அது அப்படின்னு சொல்றாங்க. சரி வா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. போனோன்னு இதை பத்தி பேசுறாங்க. அந்த தாய் சொல்றாங்க அந்த ஜஸ்பிரீத் ஹர்மித்தோட அம்மா கிட்ட, என்னமா நீ வேலையை செய்யலன்ட்டு என் குழந்தை சொல்றா கரெக்டா அப்படின்னு. அந்த ஜஸ்பிரீத்தோட பையன் ஹர்மித் அவனும் பாத்தீங்கன்னா ஆமா ஆண்டி கரெக்ட் தானே, எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானே, வேலைலாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு. உடனே இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க சரி ஜஸ்பிரீத் என்ன பண்ற, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, ஸ்ட்ரைக்ல போயிடு அப்படின்னு. ஆமாமா நாளைக்கு நான் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க. உடனே பசங்க எல்லாம் ஜாலி எப்படி நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்க போறோம், அப்பாவோட சேர்ந்து பண்றோம், வீட்டு வேலை நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. சோ மறுநாள் காலம்பர 7:30 மணிக்கு அப்பா எழுந்துட்டு என் பிரேக்ஃபாஸ்ட் எங்க, குழந்தைங்க ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறாரு. உடனே அம்மா சொல்றாங்க ஜஸ்பிரீத் வந்து நான் தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்ல இருக்குன்னு, அப்புறம் வீட்டு வேலை செய்யற அக்கா மங்களாவையும் லீவ் போட சொல்லியாச்சு அப்படின்னு. ஓ ஸ்கூல் பஸ் வந்துட்டு போயிடுச்சு, பசங்களை நான் தான் இப்ப டிராப் பண்ணணுமா கார்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிடும் போதே மோட்டர் ஆன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அப்பா கேட்கறாரு. அப்புறம் கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அம்மா கேட்கறாங்க லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்களா, ஓ நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சோ கார்ல வந்து ஏறினோன்னு அப்பா பசங்க கிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது காசு தரேன், நீங்க கேண்டீன்ல போய் வாங்கி சாப்பிட்டுங்க, இல்ல அம்மா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அப்பா கேட்கறாரு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு தரியா, ஓ நான் மறந்துட்டேன் நீ லீவ்ல இருக்கல அப்படின்றாரு. ஒரு வீடே வந்து இந்த புயல் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆமா காலையில நீங்க எப்படி போனீங்களோ அதே மாதிரி நீட்டா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படின்னு. டீ லீவ்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கறாரு. உடனே அப்பதான் அம்மா சொல்றாங்க இவங்க எல்லாரும் டெய்லியும் நான் இதே மாதிரி வேலை செய்யாம இருப்பேன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒர்க் வீட்டு வேலை இல்ல கேர் கிவிங் டாஸ்க், அதாவது பெரியவங்களை பாத்துக்கிறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, இல்ல வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களை பாத்துக்கிறது, இந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாவுமே இருக்கும். நம்ம நாட்டுல மட்டும் எல்லாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாவுமே இதே கதை தான். அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டுல செய்யற வேலை வந்து ஒரு வேலையாவே கருதுறது கிடையாது. ஏதோ பெண்கள் வந்து நேச்சுரலாவே அவங்க தான் இந்த வேலையை செய்யணும், அவங்களுக்கே கடவுள் வந்து இல்ல ஏதோ அவங்களுக்கு நிர்ணயிச்ச மாதிரி பெரும்பாலான மக்கள் வந்து நினைச்சுப்பாங்க. சோ அவங்களே இந்த வேலை செய்யணும்ன்றதுனால அதுக்கெல்லாம் பே எல்லாம் பண்ண தேவையில்ல, பே பண்ணாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொசைட்டியே பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வேலை செய்யற அம்மாக்களோட அந்த செயலை வந்து டிவேல்யூ பண்ணிடும், மதிப்பை குறைச்சிருவாங்க. யாரு? சொசைட்டில இருக்கிற மக்கள். ஸோ மோஸ்ட் அந்த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டு வேலை செய்யறவங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய வேலை பண்ணுவாங்க, வீடு பெருக்கிறது, மாப் போடுறது, அப்புறம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, அப்புறம் வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறது, பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்க. பெரும்பாலான வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் வந்து பெண்களா தான் இருப்பாங்க. சில இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன பசங்க ஆண்கள் பெண்கள் அவங்களையும் எம்ப்ளாய் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்கு, நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூ கொடுக்க மாட்டாங்க சொசைட்டில. இவங்களோட நாள் பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு சில சமயம் பாத்தீங்கன்னா 12 வரைக்கும் இருக்கும் வேலை. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர்ஸ், அதாவது இவங்களோட முதலாளி இருக்காங்க பாத்தீங்களா, யாரு வேலை கொடுக்குறாங்களோ இல்ல யார் வீட்டுல இவங்க வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அடுத்த கேஸ் ஸ்டடி ஒன்று பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மெலானின்னு சொல்லிட்டு இவங்க டொமஸ்டிக் ஒர்க்கர் டெல்லியில. ஸோ இவங்களோட முதல் வேலை பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலி, 3 ஸ்டோரி 3 மாடி வீடு. ஸோ அந்த ஓனர் பாத்தீங்கன்னா ஓனர் மேடம் பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை ஆகணும்னா கத்தி தான் வேலையை வாங்குவாங்களாம். அந்த மாதிரி கோவப்பட்டு கத்துற ஒரு ஓனர். அதே மாதிரி கிச்சன்ல ஒர்க் பாத்தீங்கன்னா இன்னும் 2 பெண்கள் இருப்பாங்களாம், அவங்க கூட தான் வேலை. அந்த 2 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களோட வேலை வந்து பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கப்பு டீ, அப்புறம் 2 ட்ரை ரொட்டி அதை கொடுப்பாங்களாம். 3வது ரொட்டி எல்லாம் கிடைக்காதான், 2 ரொட்டி தான். அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா சமைக்கும் போது அந்த மீதி 2 பெண்கள் பொம்பளை பசங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டி கூடன்னு சொல்லி கெஞ்சுவாங்களாம். சோ இவங்க வந்து அப்படியே அந்த சமைக்கும் போது நைஸா ஒரு ரொட்டி எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிப்பாங்களாம். ஏன்னா அவ்வளவு பசியா இருக்குமா, நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு சாப்பிடும் போது செம்ம பசியில இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வின்டர் சமயத்துல குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா செப்பல்லாம் போடக்கூடாது வீட்டுக்குள்ள. சோ அதனால இவங்க அந்த மாப்லாம் அடிக்கும் போது கால்லாம் வந்து அந்த கோல்ல வந்து வீங்கிடுமா. ஆனா ஏதாவது சொன்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர் அம்மாவை பார்த்து பயப்படுவாங்களாம். ஆனா அதே சமயம் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கோபமும் ஒரு அவமானமும் இருக்குமா. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நாள் ஃபுல்லா வேலை செய்யறோம், எங்களையே ஒரு மரியாதையை இல்லாம ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஒர்க் பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் இன்வால்வ் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க் இருக்கும், ஹெவி பிசிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ ரூரல் கிராமப்புறங்களா இருக்கட்டும் இல்ல நகரப்புறமா இருக்கட்டும், பொம்பளைங்களோ இல்ல பெண் குழந்தை பசங்களோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு போய் ஆகணும்.
இது ஒரு பிசிக்கல் ஒர்க். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி விமனும் கேர்ள்ஸும் வந்து போய் ஃபயர்வுட் விறகு எல்லாம் போய் எடுத்துட்டு வரணும். ஸோ டாஸ்க் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறது, கிளீனிங், ஸ்வீப் பண்றது, அப்புறம் இந்த மாதிரி லோடு தூக்குறது, இது எல்லாத்துலயும் பெண்ட் பண்ணணும், தூக்கணும், லிஃப்ட் பண்ணணும், அப்புறம் அதை வந்து தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும், கேரிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இது இல்லாமல் குக்கிங் அதுவும் இருக்கும். ஸோ குக்கிங்ல வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் ஸ்டவ்வுக்கு முன்னாடி. ஸோ இதுவும் இருக்கும். ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப வேலை பளு வந்து ஜாஸ்தி, பிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க் அவங்க பண்றாங்க. ஸோ ஆண்கள் வந்து பிசிக்கல் ஒர்க்லாம் ஜாஸ்தி பண்றாங்கன்னு நம்ம சொன்னாலுமே இப்போ இந்த ஒர்க்லாம் நீங்க அப்படியே வரிசையா திரும்ப ஒத்து கவனிச்சிங்கன்னா இதுலயும் பிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி இருக்கு. அப்படிதான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒர்க்லாம் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் சொல்றோம்ல, எல்லாமே வந்து டைம் கன்சூமிங்கும் இருக்கு. நிறைய நேரம் எடுக்கும். போய் விறகு வெட்டதா இருக்கட்டும், குக் பண்றதா இருக்கட்டும், டைமும் நிறைய எடுக்கும். அதுவும் ஆண்கள் வெளில போய் வேலை செய்யறதோ அந்த டைமை விட பெண்கள் செய்யற வேலை அந்த டைம் வந்து வீட்டு வேலை செய்யற டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ CSO சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஸோ அதோட ஒரு 1998-99 இந்த ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க புக்ல. அதுல ஹரியானா, தமிழ்நாட்டில் வந்து விமன் வேலை செய்யறது, வெளில போய் வேலை செய்யறது, அப்புறம் வீட்டு வேலை செய்யறது, ஆண்கள் வெளில போய் வேலை செய்யறது, வீட்டு வேலை செய்யறது, அந்த டேட்டா வந்து per வீக் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ ஹரியானாவில் பாத்தீங்கன்னா பெண்கள் வெளில போய் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 23 hours ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி வீட்டு வேலை பாத்தீங்கன்னா 30 hours, டோட்டலா பாத்தீங்கன்னா 53 hours ஹரியானாவில் வந்து பெண்கள் ஒர்க்குன்னே இருக்கும். ஆண்கள் பாத்தீங்கன்னா 38 வெளில போய் வேலை செய்யறது, வீட்டு வேலை 2 hours, டோட்டல் 40 ஹரியானால. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 19 பெண்கள் வெளில போய் வேலை செய்யறது, வீட்டு வேலை பாத்தீங்கன்னா 35 hours. ஸோ ரஃபா பாத்தீங்கன்னா 35, 44, 54 hours வருது. ஸோ 54 hours வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை செய்யறது. ஆண்கள் பாத்தீங்கன்னா 40 + 4 44 hours. ஸோ தமிழ்நாட்டில் ஆண்கள் வந்து டோட்டலா 44 hours அந்த ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும். வீட்டு வேலை வெளில. பெண்கள் பாத்தீங்கன்னா 54 hours இருக்கும், வீட்டு வேலை வெளில. ஸோ யாரு அதிக வேலை செய்யறாங்க, ஆண்களா பெண்களா? ஸோ நம்ம நாட்டில் வந்து இந்த இன்இக்வாலிட்டி ஆண்கள் பெண்கள் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல குறுகி இருக்கா? கிடையாது. இது வந்து ஒரு லார்ஜர் சிஸ்டமோட பிரச்சனைன்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஊர்லயோ இல்லை ஒரு ஸ்டேட்லயோ மட்டும் கிடையாது, நாட்டில் மட்டும் இல்லை, குளோபல் லெவலில் இந்த இஷ்யூ இருக்கு. வேற ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா கூட இந்த பிரச்சனை இருக்கும். அதை சரி செய்யணும்னா இண்டிவிஜுவல் மட்டும் சரி செஞ்சா போதுமா அப்படின்னா பத்தாது. கவர்மெண்ட்டும் இதுல வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி. ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. irrespective of whoever they are, எல்லாருமே சமம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஸோ யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணா அது ஒரு குற்றம். ஸோ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பசங்களா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும் அவங்களோட பர்டன் வந்து ஒரு சைல்ட் கேர் இல்ல ஹவுஸ் ஒர்க் பண்றதுல தான் இருக்குன்றதுனால நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஸ்கீம், சைல்ட் கேர் சென்டர்ஸ் வந்து நிறைய கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு. இது இல்லாம சில சட்டங்கள் பாஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 30 பெண்கள் மேல ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து கம்பல்சரியா வந்து கிரிச் ஃபெசிலிட்டி இருக்கும். அதாவது இந்த பொம்மைலாம் வச்சு தொட்டிலாம் வச்சு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து கம்பல்சரி இருக்கணும். சோ இதனால வந்து பெண்கள் தைரியமா வெளில போய் வேலை செய்யறதுக்கு போவாங்க. இது இல்லாம பொம்பளை பிள்ளைங்க வெளில படிக்கிறதுக்கு போவாங்க. அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சட்டத்தை வச்சு கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். இது இல்லாம பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சேவ் த டாட்டர், எஜுகேட் த டாட்டர் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், சொசைட்டில மதிப்புக்குரியவர்களா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. விமன் எம்பவர்மெண்ட். உங்க கமெண்ட்ஸ் தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.